அண்ணா சாலையில் வழக்கமான டிராபிக் சத்தங்களுக்கு நடுவே என் பைக்கில் போய்க் கொண்டிருந்தேன். என் செல்போன் அடிப்பது லேசாக கேட்டது. பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு பார்த்தால் என் நண்பன் ரகுவின் வீட்டு நம்பர். ரகுவாகத்தான் இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு, சரி அப்புறமா பேசிக்கலாம் என்று செல்லை சைலண்டில் போட்டுவிட்டு மீண்டும் வண்டியை எடுத்தேன். சிறிது தூரம் சென்றவுடனேயே மீண்டும் போன் விடாமல் அடித்தது. இந்த ரகுவுக்கு என்ன அவசரமோ, பேசிவிடலாம் என்று பைக்கை ஓரங்கட்டினேன். ஹலோ, என்னடா ரகு என்றேன். மறுமுனையில் சில நொடிகள் அமைதி. யாரோ மூச்சு விடும் சத்தம் மட்டும் கேட்டது. டக்கென்று போன் கட் ஆகிவிட்டது. ஒருவேளை சிக்னல் பிரச்சனையோ என்று நானே மீண்டும் டயல் செய்தேன். ஹலோ ஹலோ ஆண்டியா? என்ன ஆண்டி? நான் ரகுதான் கூப்பிடுறான்னு நினைச்சேன். ஆமா குமார், நான்தான் ரகுவை விட்டு போன் பண்ணச் சொன்னேன். உனக்கு போன் பண்ணி பார்த்துட்டு இப்பதான் அவன் நைட் ஷிப்டுக்கு கிளம்பி போனான். இனிமே நாளைக்கு காலையிலதான் வருவான். நேத்து ஊருக்கு போனியே, என்னடா ஆச்சு? பொண்ணு பார்க்க போனியே, அதை பத்தி பேசலாம்னுதான் ரகு உனக்கு போன் பண்ணினான். என்ன பொண்ணு பிடிச்சிருக்கா? அவங்க குரலில் ஒரு தயக்கம் இருந்தது. ஆண்டி, கிண்டல் பண்ணாதீங்க. எனக்கு அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கல. ஏன் குமார், என்ன ஆச்சு? நான் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தேன். என் மனதுக்குள் பல மாதங்களாக, ஒருவேளை பல வருடங்களாக பூட்டி வைத்திருந்த ஒரு விஷயம் தொண்டைக்குழி வரை வந்து நின்றது. இதைச் சொன்னால் என்ன நடக்கும், ரகுவுடனான நட்பு என்ன ஆகும் என்ற பயம் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த நொடியில் என் உணர்ச்சிகளை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆண்டி, நிஜமா சொல்றேன், எனக்கு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல. எனக்கு உங்களைத்தான் பிடிச்சிருக்கு ஆண்டி. எனக்கு நீங்கதான் வேணும். அதை உங்ககிட்ட எப்படிச் சொல்றதுன்னு தெரியாமத்தான் இவ்வளவு நாளா தவிச்சிட்டு இருந்தேன். மறுமுனையில் நீண்ட அமைதி. அந்த அமைதி எனக்கு கிளி ஏற்படுத்தியது. போனை வைத்துவிடுவார்களோ என்று பயந்தேன். குமார், நீ என்ன பேசுறன்னு உனக்கு புரியுதா? அவங்க குரல் லேசாக நடுங்கியது. உலகம் என்னடா சொல்லும்? எனக்கு என்ன வயசு, உனக்கு என்ன வயசு? ஆண்டி, தயவு செஞ்சு அந்த பேச்சை எல்லாம் எடுக்காதீங்க. என் மனசுல என்ன இருக்கோ அதை நான் சொல்லிட்டேன். சில நொடிகள் கழித்து பெருமூச்சு விடும் சத்தம் கேட்டது. இப்பவே கிளம்பி வா குமார். எனக்கு இன்னைக்கு நீ என் பக்கத்துல இருக்கணும் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தார்கள் ஸ்னேகா ஆண்டி. என் கைகள் நடுங்கின. இதய துடிப்பு காது வரை கேட்டது. எப்படி பைக் ஓட்டி ரூமுக்குச் சென்றேன், எப்படி உடைகளை மாற்றிக்கொண்டு ரகுவின் வீட்டுக்குச் சென்றேன் என்று எனக்கே தெரியவில்லை. கதவை தட்டியபோது என் உள்ளங்கை வேர்த்திருந்தது. கதவு திறந்ததும் ஸ்னேகா ஆண்டி நின்று கொண்டிருந்தார்கள். வழக்கமாக பார்க்கும் ஸ்னேகா ஆண்டி இல்லை அவர். அந்த பார்வையில் ஒரு தேடல், ஒரு பயம், ஒரு அபாரமான ஏக்கம் தெரிந்தது. உள்ளே நுழைந்து கதவைச் சாத்தியதும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் நான் அவர்களை இறுக கட்டிக்கொண்டேன். ஒரு வாரமாக எனக்குள் இருந்த தவிப்பு, இத்தனை காலமாக கட்டிவைத்திருந்த உணர்வுகள் எல்லாம் அந்த அணைப்பில் உடைந்தன. அவர்களும் அதை எதிர்பார்த்திருந்தாலும் அந்த தருணத்தின் கணம் இருவரையும் அழுத்தியது. குமார், என்னடா இது என்று லேசாக முனகியபடி என் தோளில் சாய்ந்து கொண்டார்கள். எனக்கு வயசாகிடுச்சுடா, என்ன போய் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றியே? அவர்கள் குரலில் இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மை, அந்த வலி என்னை என்னவோ செய்தது. ஆண்டி, தயவு செஞ்சு அப்படிச் சொல்லாதீங்க. நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியாது என்று தழுதழுத்த குரலில் சொன்னேன். என் முகத்தை கைகளில் ஏந்தியவர்கள், குமார், நிஜமாத்தான் சொல்றியாடா? என்னைய உனக்கு பிடிச்சிருக்கா என்று கண்கலங்க கேட்டார்கள். அந்த ஹாலில் எரிந்து கொண்டிருந்த மெல்லிய மஞ்சள் வெளிச்சத்தில் அவங்களை பார்த்தேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. உங்களை பார்க்காம பேசாம என்னால இருக்க முடியாது. அன்றைய இரவு அந்த வீட்டுக்குள் நடந்தவை வெறும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு உணர்வு போராட்டம். குற்றவுணர்ச்சி, பயம், பல வருடத்து ஏக்கம், யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்திருந்த ஒரு ஆழமான பந்தம் எல்லாம் ஒன்று சேர்ந்த இரவு அது. நாங்கள் மணிக்கணக்கில் பேசினோம். என் மனதுக்குள் இருந்த எல்லா குழப்பங்களையும், அவர்களைப் பற்றி நான் யோசித்த இரவுகளையும், ரகுவை பார்க்க வரும் சாக்கில் அவர்களை பார்க்க வந்த நாட்களையும் கொட்டித் தீர்த்தேன். அவர்களும் தங்கள் தனிமையைப் பற்றி, ஒரு பாதுகாப்பான அரவணைப்புக்காக மனம் எவ்வளவு ஏங்கியது என்பதைப் பற்றி அழுதுகொண்டே பகிர்ந்து கொண்டார்கள். அந்த இரவின் அமைதியில் எங்களை பிரித்து வைத்திருந்த எல்லா சுவர்களும் உடைந்தன.
ஒருவரை மாற்றி ஒருவர் தேற்றிக்கொண்டோம். எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல், எந்த போலியான முகமூடிகளும் இல்லாமல் 2 மனங்கள் மட்டுமே அங்கே இருந்தன. என் கைகளை அவர்கள் இறுக பிடித்து கொண்டிருந்த விதம், என்னை விட்டு அவர்கள் தூரமாக போய்விடக் கூடாது என்ற என் தவிப்பு, அந்த நிமிடம் உலகத்தில் நாங்கள் இருவர் மட்டுமே இருப்பது போல தோன்றியது. நேரம் நள்ளிரவை தாண்டி போய்க் கொண்டிருந்தது. அவர்கள் தோளில் சாய்ந்து நான் அழுதுவிட்டேன். எனக்கு கல்யாணமே வேணாம் ஆண்டி, நான் எப்பவுமே உங்க கூடவே இருந்துடுறேன் என்று ஒரு குழந்தை போல பிடிவாதம் பிடித்தேன். என் தலைமுடியை கோதிவிட்டபடியே என்னை பார்த்தார்கள். அவர்கள் கண்களில் கண்ணீர் இருந்தாலும், ஒரு தாயின் பரிவும் ஒரு துணையின் காதலும் ஒன்றாக கலந்த ஒரு விசித்திரமான பார்வை அது. குமார், செல்லம், நீ எவ்வளவோ பெரிய வாழ்க்கை வாழ வேண்டியவன்டா. உனக்கு வரப்போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வெச்சவ. ஆனா இந்த நிமிஷம், இந்த ராத்திரி நீ எனக்கானவன். அதை நினைச்சே நான் என் காலத்தை ஓட்டிடுவேண்டா என்றார்கள். அந்த வார்த்தைகள் என் இதயத்தை பிசைந்தன. எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், இந்த அன்பும் இந்த அரவணைப்பும் மட்டுமே போதும் என்று தோன்றியது. என் நெஞ்சில் சாய்ந்தபடி ஒரு நீண்ட பெருமூச்சுடன் அவர்கள் தூங்கத் தொடங்கினார்கள். ஜன்னல் வழியே வந்த தெருவிளக்கின் வெளிச்சத்தில் அவர்கள் முகத்தில் இருந்த அந்த அமைதியை பார்த்து கொண்டே நான் விழித்திருந்தேன். ஒருபோதும் மறக்க முடியாத, என் வாழ்வின் அத்தனை திசைகளையும் மாற்றிப் போட்ட ஒரு ஆழமான நினைவாக அந்த இரவு என் மனதுக்குள் உறைந்து போனது.